வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடி. இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான ஒரு டென்ஸ் இது. ஸோ அதாவது நிகழ்காலம். ஓகே, ஸோ இதில் நான் முதல்ல எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா நான் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இந்த அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது எது கொண்டு அந்த சென்டென்ஸை முடிக்கணும் அப்படின்னா அப்படின்னு தான் முடிக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா நான் இருக்கிறேன், நான் அப்படின்னா இருக்கிறேன். ஸோ இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு அடிப்படை வினைச்சொல் நான் சேர்த்துருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் பேசுகிறது ஆண்பாலாக இருந்தால் தாகும் அப்படின்னும் பெண்பாலாக இருந்தால் தீகும் அப்படின்னும் நான் சேர்க்கணும். ஓகே, இங்கே நான் உங்களுக்கு சில வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம கிரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆனா வான அர்த்தம், ஜா அப்படின்னா போன அர்த்தம், அதே லிக் அப்படின்னா எழுதுன அர்த்தம். இதை மாதிரி சில சென்டென்ஸை நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேர்ப்ஸ் இதை மாதிரி வேர்ப்ஸ் வச்சு இப்போ நான் இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன். ப்ளஸ் வர்பு ப்ளஸ் தாகும் தீகும் அப்படின்னு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நான் முதல்ல கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமுஹும், நான் ராமு அப்படின்னு சொல்கிறதுக்கு ராமுஹும். இப்போ இதே நம்ம வேறு பெண்பாலில் சொல்கிறதுனாலும் ஓகே தான். சீதாகும், லதாகும் இப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்கள், லடுக்காகும், நான் சிறுவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, லடுக்காகும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது நம்ம அப்படின்னு சொல்லி நடுப்புற நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது பாருங்கள், அத்தியாபகம், நான் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தொழிலை சொல்லும்போது அத்தியாபகம், மேனேஜர் டாக்டர் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதே வேர்ப் வச்சு பேசுகிறீங்க. இப்போ பாருங்கள், ஆம் காத்தாகும், நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன். மேங்கிற சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன சாப்பிட்றேன், ஆம். இப்போது இங்கே நான் என்ன வேர்ப் மேலே ரூல் பாருங்கள், ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணணும். வேர்ப் இங்கே கா அப்படிங்கிறது தான் வேர்பு. நான் ஆண்பால் ஒருமையாக இருக்கேன் அப்படின்னா தாகும் சேர்க்கணும். ஓகேவா, அதே பெண்பால் ஒருமையாக இருக்கீங்க அப்படின்னா தீகும் சேர்க்கணும். ஸோ இப்போ நான் இங்கே ஆம் கா அப்படிங்கிற வேர்பு போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இப்போ என்ன பண்ண போகிறேன், தாகும் ஆண்பாலாக இருந்தால் ஆம் காத்தாகும் அப்படின்னு நான் சேர்த்துருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் துணி துவைக்கிறேன். போட்டிருக்கேன், கப்படா துணி போட்டிருக்கேன், துவைக்கிறேன். இந்த துவைங்கிறது தான் இங்கே வேர்பு. அப்போ தோ அப்படின்னா துவை. இப்போ ஆண்பால் ஒருமையாக இருக்கும்போது தாகும் அப்படின்னு நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே, கப்படா தோத்தாகும் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஒரு பொண்ணு சொல்கிறான்னா கப்படா தோத்திஹும் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்து நான் தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். பானி தண்ணீர், குடிங்கிறது தான் இங்கே வேர்ப். அப்போ ஆண்பாலாக இருந்தால் தாகும், ஓகே, பெண்பாலாக இருந்தால் தீகும். பானி பீத்தாகும், பானி பீத்திஹும். இங்கே சில சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. நான் படிக்கிறேன், படுத்தாகும். அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ளஸ் படுங்கிறது வர்பு ப்ளஸ் தாகும் ஆண்பால். நான் படிக்கிறேன் ஆணாக இருந்தால் தாகும், நான் படிக்கிறேங்கிறத ஒரு பெண் சொல்கிறான்னா படுத்தீகும் அப்படின்னு சொல்லுவாள். ஓகேவாம்மா. அடுத்தது நான் சாப்பிடுகிறேன், காத்தாகும். அதே பெண்பால் சொன்னாங்க அப்படின்னா காத்திஹும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், நான் பல் துலக்குகிறேன் அப்படின்னா தாந்த் மாஞ்சிதாகும். அடுத்து அதே ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா தாந்த் மாஞ்சித்தியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் பாடம் மனப்பாடம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாட் யாது கர்த்தாகும், பாட் யாது கர்த்தாகும். அதே பெண்பால் சொன்னாங்கன்னா பாட் யாது கர்த்தியும் அப்படின்னு சொல்லணும். இப்போ யாதுனா மனப்பாடம், செய் அப்படிங்கிறது கர். ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த தாகும் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவாம்மா. இப்போ அடுத்தது பாருங்கள், 8 பஜே ஸ்கூல் ஜாத்தாகும், நான் 8 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறேன். ஓகே, ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் அப்படியே சொல்லலாம், பாட்சாலா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸ்கூலுக்கு. அடுத்தது நான் மாலையில் நண்பர்களுடன் விளையாடுகிறேன். இது எல்லாமே ப்ரெசண்ட்டு. சாமுக்கோ அப்படின்னா மாலையில், நண்பர்கள் உடன் அப்படின்னா தோஸ்தோம் கே சாத், இந்த கே சாத்துனா உடன், கேள்தாகும் விளையாடுகிறேன். அடுத்தது நான் 5 மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வருகிறேன். 5 பஜே அப்படின்னு சொல்லணும், 5 அப்படின்னு. கர்னா வீடு, வீட்டிற்கு. வாபஸ்னா திரும்பி. தாகும் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இதுபோல் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.